இன்னைக்கு ஜூயிஸ்லயும் கிறிஸ்தவத்திலையும் நபி இப்ராஹிம ஒரு ஜூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இதை பத்தி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜூ அப்படிங்கிற வார்த்தை ஜூடாவிலிருந்து வந்தது. ஜூடாங்கிறது நபி யாக்கூபும் அவருடைய சங்கதி 12 மகன்களுடைய மொழி வட்டாரத்திலிருந்து வரும். இப்ராஹிம் நபி பேசிய மொழி ஹீப்ரு எபர் அப்படிங்கிற மொழியிலிருந்து வந்தது. எபரிலிருந்து இறங்கிய அனைத்து மொழி வட்டாரமும் ஹீப்ரு. இப்ராஹிம் ஜூடாயிசம் ஃபாலோ பண்ணல, கிறிஸ்துவத்தையும் ஃபாலோ பண்ண. அவர் பியூர் மானோதிஸ்டா இருந்தார். மானோதிஸ்ட் அப்படின்னா இறைவனுக்கு கட்டுப்படுது. இதையே அரபியில நம்ம சொன்னோம்னா இஸ்லாம் அப்படின்னு. இதே மோனோதிஸ்ட் ஒரு மனிதன் ஒரு இறைவனுக்கு கட்டுப்பட்டால், இதே அரபியில சொன்னோம்னா முஸ்லீம். நபி இப்ராஹிம் ஒரு முஸ்லீமா தான் இருந்தார். நபி ஆதம், நோவா, இப்ராஹிம், மூசா, ஈசா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே ஒரு இறைவனுக்கு வழிபடுதல், ஒரு இறைவனிடம் சரணடைதல் அப்படிங்கிற கொள்கையவே அவங்களுடைய சமூகத்தினருக்கு உபதேசிச்சாங்க. அவர்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள், ஒரு முஸ்லீமாக வாழச் சொன்னார்கள். كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين إن أولى الناس بإبراهيم للذين اتبعوه وهذا النبي والذين آمنوا والله ولي المؤمنين.